கவிஞர் வைரமுத்துவுக்கு இந்த ஆண்டுக்கான ஞானபீட விருது கொடுத்திருக்கிறாங்க. அதுக்காக நிறைய பாராட்டுக்கள் அவருக்கு கிடைச்சிருக்கு. சில பேர் அதை கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. அதுல சில பேர் குறிப்பா சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி தனக்கு கிடைக்காததால வைரமுத்துக்கு கிடைச்சதால அவர் மேல பொறாமைப்பட்டு அவரை பத்தி கேவலமாலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கையெழுத்து இயக்கம்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க தான் யாருன்னா பக்கத்து வீட்டுக்காரனே தெரியாத ஆளு, இவெல்லாம் எழுத்தாளன்னு சொல்லிப்பான். அப்படிப்பட்ட ஆட்கள். வைரமுத்து எப்படிப்பட்ட சிறப்பான பாடல்களை எழுதியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சரியான மொழிபெயர்ப்பு வைரமுத்துவோட பாடல்கள் கிடைத்தது என்றால் அதை அழகான ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தால் அவருக்கு நோபல் பரிசே கிடைக்கும். அப்படிப்பட்ட கவிதைகளை அவர் எழுதியிருக்கிறார். வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு அது சேதி தரும் அப்படிங்கிறாரு. வானத்தை போதி மரமாக யாருமே உருவப்படுத்தலைங்க, இவர்தான் உருவப்படுத்தினார். முதல் முறையாக முதல் பாட்டிலேயே அப்படிப்பட்ட ஒரு கவித்துவமான இலக்கியத்தை அவர் படைத்தார். அதற்கு பிறகு எத்தனையோ பாடல்கள், நான் கிட்டத்தட்ட ஒரு 1000 பாட்டை கோட் பண்ணுவேன். ஆனா காலம் கருதி சில பாடலை மட்டும் நான் சொல்றேங்க. நினைவெல்லாம் நித்தியால ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. அதுல சொல்லுவாரு, வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில் பூவாவேன், இலையுதிர் காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு வேறாவேன். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. உன் வெள்ளிக் கொலுசொலி வீதியில் கேட்டால் அத்தனை ஜன்னலும் திறக்கும், நீ சிரிக்கும் போது பௌர்ணமி நிலவு அத்தனை திசையிலும் உதிக்கும், நீ மல்லிகை பூவை சூடிக்கொண்டால் ரோஜாவுக்கு காய்ச்சல் வரும், நீ பட்டுப்புடவை கட்டிக்கொண்டால் பட்டுப்பூச்சிகள் மோட்சம் பெறும்னு அலைகள் ஓய்தல் எழுதிப்பார். எவ்வளவு அழகான கவிதை இது. நான் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் நான் வாழறப்ப அங்கே இருக்கிற அந்த நார்த் இந்தியன் மக்கள்லாம் சொல்லுவேன், இவரோட கவிதை எப்படி இருக்கு பாருங்க, உங்களுடைய குல்சாரோட கவிதையோ அல்லது மற்ற கவிஞரோட கவிதையோ பாருங்க, இந்த இலக்கியம் இருக்கான்னு பாருங்க. இதே குல்சாருக்கு 2023 ஞானபீடம் கொடுத்தார்கள். புரட்சிகரமான பாடல்களும் பல பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார். ஒன்றுபட்ட மக்கள் உண்டு இங்கு என்ன மிச்சம் உண்டுன்னு தண்ணீர் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. அது எவ்வளவு அழகான பாடல். மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும், விழியில் வழியும் உதிரம் முழுதும் இனி உன் சரிதம் எழுதும், அசையும் கொடிகள் உயரும் உயரும் நிலவின் முதுகை உரசும் எழுதியிருப்பாரு. எவ்வளவு அழகான பாட்டு, பிச்சு உதறிப்பாரு. சிவப்பு மலையிலையும் அப்படிதான் பிரமாதமா இருக்கும். புரட்சி பாடலா இருக்கட்டும் அல்லது காதல் பாடலா இருக்கட்டும், எல்லாத்திலுமே ஒரு உலக தரமான பாடல்களை உருவாக்கியவர் வைரமுத்து. அதை உண்மையில் சொன்னேன், அந்த இலக்கியத்திற்காக சரியான முறையில வைரமுத்துடைய பாடல்களை நாம் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து கொடுத்தால் அவருக்கு நிச்சயமாக ஒரு நாள் நோபல் பரிசு கிட்டியே தீரும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கவிஞனை லோக்கல்ல இருக்கிற ஒண்ணுமே தெரியாம வெத்து பசங்களாம் கிண்டல் பண்றதை பார்த்தா ஒரு திராவிடன் என்கிற முறையிலும் ஒரு தமிழன் என்கிற முறையிலும் எனக்கு மாபெரும் கோபம் வருகிறது. தனிப்பட்ட முறையில் எனக்கும் வைரமுத்துக்கு இருக்கிற வாக்காளர்களாம் தள்ளி வச்சுட்டு அவருடைய தமிழுக்காக, அவருடைய அந்த கவிதை நயத்துக்காக, அவர் படைத்த இலக்கியத்திற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட ஞானபீடம் உண்மையிலே பொருத்தமானது என்பதைத்தான் நான் அடித்து கூறுவேன்.